இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 10th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், சால்வ். ஓகே, ஒன்லி சால்வ் தான். ஸோ ரூட் y + 1 + √2y - 5 = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த y வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நார்மலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? பட் இங்கே வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரூட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை க்ளோஸ் பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்டெப் செய்ய முடியும். இந்த ரூட்டை எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்ண போகிறேன், ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கோரிங் ஆன் போத் சைடு, ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்கும்போது தனித்தனியாக நம்ம ஸ்குவாட் போட முடியாது, ஹோல் ஸ்குவாட் தான் போடணும். அதை வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ப்ளஸ் √2y - 5, இதுக்கு ஒரு ஹோல் ஸ்குவாட் எடுக்க மாதிரி போத் சைடுங்க போது இதுவும் ஸ்குவாட். ஸோ இப்போ a + b த ஹோல் ஸ்குவாட், அப்போ a² + 2ab + b². ஸோ √y + 1 த ஹோல் ஸ்குவாட் ப்ளஸ் 2 × √y + 1 × √2y - 5 ப்ளஸ் √2y - 5 த ஹோல் ஸ்குவாட் = 9. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2க்கு இந்த ரூட் கேன்சல் ஆகி y + 1ன்னு வந்துடும். இப்போ இந்த 2 × இருக்கிறத அப்படியே தான் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம், அது குழப்பாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இது ரூட் இல்லாமல் ஆயிரும், = 9ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரூட் இல்லாமல் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணோம்னா 2y + y 3y 1 - 5 - 4 ப்ளஸ் 2 × y + 1 × √2y - 5 = 9 இருக்கு இல்லையா? இந்த வேல்யூவை அந்த சைடு நம்ம மைனஸாக கொண்டு போயிடுவோம். ஸோ 2 × √y + 1 × √2y - 5 = 9 - 3y + 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள், 2 × √y + 1 × √2y - 5 × 9 13 - 3yன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை கொண்டு வந்துட்டோம். இனி இன்னுமே ரூட்டுக்கு கண்டினியூ ஆகுது. நம்ம வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி ரூட்டை கேன்சல் பண்ண பார்த்தோம். சில நம்பர்ஸ்க்கு ரூட் கேன்சல் ஆகிட்டு இன்னுமே சில ரூட்ஸ் இருக்கிறதுனால மறுபடியும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன், மறுபடியும் ஸ்கொயர் பண்ணி அந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2² √y, ஏன்னா இது வந்து மல்டிப்ளேயில் தான் இருக்குது, அதனால் தனித்தனியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ண முடியும். ஆனால் ஈக்குவலுக்கு அந்த சைடும் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ 2 2s are 4ன்னு வந்துடும். இங்கே y + 1க்கு இந்த ரூட்டு இந்த 2வும் கேன்சல், பவரும் போய் y + 1 ஆயிரும். இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி 2y - 5ன்னு வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a² - 2 × a × b + b². ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இதை ஒவ்வொன்றே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ y × 2y 2y², y × -5y + 1 × 2y 2y - 5 = 169. 13² என்னது 169 minus 13 × 3 × 2, 3 2s are 6, 6 × 13 78y + 9y². இப்போ ஹோல் y இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துலையும் y இல்லாத டேர்மெல்லாம் ஒரு இடத்துலையும். ஓகேவா? இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, இது வந்து 4, இதுவும் மல்டிப்ளேயில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 4 × 2y², 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா -3y - 5 = இங்கே 9y² - 78y + 169 எழுதலாம். இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8y² - 4 3s are 12y - 5 20 = 9y² - 78y + 169. இப்போ இது எல்லாத்தையும் ஈஸியாக ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். 9y² - 8y² - 78y + 12y + 169 - 20 = 0. ஸோ 9y² 8y² போயிடுச்சுன்னா ஒரே ஒரு y².
அதுக்கு அடுத்தது மைனஸ் 78லேருந்து 12 பேஜ்னா 8லேருந்து 2 பேஜ்னா 6, ஸோ 66y ப்ளஸ் 169லேருந்து சாரி இங்கே இருக்க -20 இங்கே வரும்போது +20 ஆகும். ஓகேவா? ஸோ 189 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் இப்போ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது ஃபேக்டரைஸ் பண்ணி ஒய் கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 189 வரணும். ஆட் பண்ணோம்னா -66 வரணும். ஸோ -63 × 3 போடலாம். 3 3s are 9, 6 3s are 18. மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ தான் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் மைனஸ் சேமாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி -66. ஸோ ஒய் -63 × y - 3 is equal to 0. ஸோ y is equal to 63, y is equal to 3. இதுதான் ஆன்சர். ஸோ y is equal to 3, 63 ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் எப்படி பண்ணுறோம் புரிஞ்சுதுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடியில் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணான்னு தெரியுதா? ஓகே, தேங்க்யூ.